Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு சரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சு இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த கேண்டலுக்கு மேலே போனால் மட்டும்தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகும். ஸோ ப்ரைஸு மேலே போனால் கூட இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனிச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் தாண்டி தான் ஓப்பனே ஆனிச்சு. ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகிடும், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படிங்கிறது வந்து இனிமேல் நமக்கு வந்து சப்போர்ட் ஆகிடும் சரியா. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது அது அப்படியே ரிவர்சல் ஆகிடும். அதே போல் தான் நம்ம இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து நினச்சிட்டு இருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அப்போ இனிமேல் இதுக்கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் இனிமேல் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் என்ன தான் அப்சைடில் மூவ் ஆனாலும் இந்த மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 22,250. ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸும் 22,250 இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ சப்போர்ட் ஜோன் மார்க்கெட் இன்கேஸ் கீழே இறங்கினா கூட சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சு சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,250 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. சரி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இந்த ட்ராப் பண்ணுறப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொண்டு போகலாம். ஸோ மார்க்கெட் இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பாருங்கள், இதை எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கரெக்டாக பாருங்கள், இதுக்கிட்ட தான் நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு. திரும்ப இந்த இடத்துக்கிட்ட வரவும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் இதுக்கிட்ட வச்சுட்டு அகைன் இது வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை கூட நீங்கள் ஃபர்தராக ஒரு கண்டினியூ பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு கேப் அப்லேயோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டாக பேஸ் பண்ணி கூட மார்க்கெட் வந்து மேலே வந்து போக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரைஸ் பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வச்சுருந்தா ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்மளோட அந்த ரேஞ்சு வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னு எதை ப்ரெடிக்ட் பண்ணாலும் மார்க்கெட் கேப் அப்பில் கேப் டவுனில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஓப்பன் ஆகும்போது அது வந்து ரிவர்சல் ஆகிடும். இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா மேலே போகிறப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு இல்லை கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா திரும்ப கரெக்ஷன் ஆகி கீழே வரும்போது திரும்ப இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் சரியா. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. சரி, இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சு பார்ப்போம். அதில் நமக்கு வேறு ஏதாவது லெவல்ஸுங்கிறது வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இதில் வந்து மார்க்கெட் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த விக்கு வந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இந்த ஹையை வந்து இன்றைக்கி இந்த தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டால் இன்றைக்கி பிரேக் பண்ண முடியல. கொஞ்சம் கிட்டக்க போயிட்டு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்சல் ஆகிடுச்சு மார்க்கெட் வந்து. நான் இந்த 22,250 ரெசிஸ்டன்ஸ்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த இடத்த பாருங்கள் 1 hourல கிளியராக தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் இங்கேயும் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபாலு. ஸோ இந்த 22,250 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஓவராலாக ட்ரெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணுது சரியா. மேலே போக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா புதுசாக லோவரில் எதுவும் ஃபார்மேஷன் வந்து நடக்கலை, ஹையரில் ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை 22,250 எப்போ வந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மார்க்கெட்டு க்ளோசிங் வைக்கிதோ அப்போ தான் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டைரக்ஷன் அப்சைட் டைரக்ஷனுக்குங்கிறது வந்து போகும். அது வரைக்கும் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது சரியா. அப்போது நமக்கான ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 22,250 தான். இப்போ நம்ம வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்கலாம், மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ ப்ரைஸ் வந்து சென்ட்ரல் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதை பிரேக் பண்ணுதா, டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதா இல்லை பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி தான் ஓப்பனே வச்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப் சைடில் ஒரு நல்ல மூமெண்ட்டு. நமக்கு இந்த வாரத்தோட ரெசிஸ்டன்ஸ் R1 பாருங்கள், கிட்டத்தட்ட 280 250லேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஸோ சிபிஆரோட ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலே இருக்குது. நமக்கு 250 கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ண அந்த ரெசிஸ்டன்ஸும் இதுகிட்ட இருக்குது சரியா. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் சப்போஸ் மார்க்கெட் மேலே ஏறினாலும் ஒன்ஸ் இதுகிட்ட வரும்போது
மோஸ்ட்லி ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும். இல்லை மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது இல்லை கீழே வருது அப்படின்னா கூட இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அந்த நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனையும் நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைடே லீவ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரியும் இருக்குது சேர்ந்து இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலட்டிலிட்டி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனத்தோடு ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் இன்னைக்கு 27th அதாவது புதன்கிழமை 27th மார்ச் இதை வந்து பார்க்கும்போது இன்றைக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணும்போது 22,000 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புட்டு வந்து ரைட்டாக இருக்குது. அதே போல் 22,100லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான புட்டு அப்படிங்கிறது வந்து ரைட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான டேட்டா தான் நமக்கு இப்போ காமிக்குது. 22,000லையும் 22,100லையும் அதிகமான புட்டுங்கிறது வந்து ரைட்டாக இருக்குது when compared to கால். ஸோ கால் சைடில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹெவியாக எங்கேயும் ரைட் ஆகலை. ஸோ 22,500 தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ரைட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு லாங் சைட் டைரக்ஷனுக்கான வியூவை தான் நமக்கு காமிக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு 9:20க்கு மேலே திரும்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் என்ட்ரியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லோவர் ஹை ஃபார்மேஷன், அதாவது மார்க்கெட் வந்து கரண்ட்டாக கீழே தான் டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருந்துச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள் எப்படி. ஸோ இந்த பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் இது எல்லாமே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்கு. தென் இங்கே சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து இப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து எப்போ இந்த ப்ரைஸை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்குதோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த டவுன் சைடை வந்து பிரேக் பண்ண போகுதா, அப் சைடை பிரேக் பண்ண போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ இதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த ரெசிஸ்டன்ஸையும் இந்த சப்போர்ட்டையும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு எதை பிரேக் பண்ண போகுது, இல்லைனா வரும் வாரத்தில் எதை பிரேக் பண்ண போகுது, எந்த சைடு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் திரும்ப இதுக்குள்ளே மார்க்கெட் இதுக்குள்ளே ப்ரைஸ் வரது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேரு. அப்புறம் இதை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு இதுக்கான சிபிஆர் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மந்த்லி சிபிஆரை தான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த வாரத்துக்கான வீக்லி சிபிஆரை பார்க்கறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறது வந்து முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம மந்த்லி சிபிஆரை வந்து நான் பிளாட் பண்ணியிருக்கேன். அப்போ என்னாகும், நமக்கு கீழே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது நமக்கு மந்த்லி சிபிஆர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 50% மேலேயே வந்து, அதாவது R1ஓட கம்பேர் பண்ணுறப்போ 50% மேலே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த R1 நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மந்தில் மேக்ஸிமம் R1 வந்து ப்ரைஸ் வந்து டச் பண்ணலாம். ஸோ இது வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் லாங் சைடுக்கான டைரக்ஷனை வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதே போல் ஒரு ட்ரெண்ட் லைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த க்ளோசிங்கை வச்சு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே ஓகேவா, ஒவ்வொரு டைம் பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. ஸோ இது 1 2 then 3 இந்த மூணுத்தையும் நம்மளால் ஜாயின் பண்ண முடியுது. இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்குது. இன்கேஸ் மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டு கரெக்ஷன் ஆனால் கூட இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது திரும்ப சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு, இன்கேஸ் இதை பிரேக் பண்ணால் கூட ஃபர்தராக இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். சரியா? ஸோ ஆனால் மோஸ்ட்லி பிரேக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சா கூட ஃபர்தராக இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது, கேப் அப்பா கேப் டவுனா எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம சொன்ன சப்போர்ட்டுக்கு கீழேயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகுறப்போ சப்போர்ட் எல்லாம் ரெசிஸ்டன்ஸாக மாறிடும், ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக மாறிடும். இந்த மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.